தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருடம் அப்படின்னா, 2 விதமா பிரிக்கலாமா? முன்பாதி ஒரு மாரியும், பிற்பாதி ஒரு மாரியும்ன்ற மாரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் நான் சந்தோஷம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இதுவரைக்கும் வேலையில இருந்த பிரச்சனையிலருந்து வெளில வரப்போறீங்க. வாட்டெவர் இட் இஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி. வேலை கிடைக்காம வேலையே போயிடுச்சுன்னு புலம்பக்கூடிய ஆட்களுக்கு புது வேலை கிடைக்க போகுது. வேலையில இருந்து முடியலன்னு தவிச்ச எல்லாருக்கும் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்ன்னு இந்தான்னு வச்சுக்கோன்னு குரு குடுக்க போறார். அதெல்லாம் எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஆனா ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜிப்லாக் கவர் தான் வாயில. வேற வழியே இல்ல. ஏன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. தலைக்கு மேல வந்த குரு வக்ரமா வேற அமர்ந்திருக்கார்ன்றபோது கொஞ்சம் மனரீதியாக அ டைலமா வந்துட்டே இருக்கும். அதுவா, இதுவா, அதுவா, இதுவான்னு வந்துட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு நெறைய தொழில் மேன்மை கிடைக்க போகிறது. பார்ட்னர்ஷிப் போட்டு சில விஷயத்த பண்ண போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காம நீங்களா திடீர்னு ஒரு தொழில் முனைவோர் ஆக போறீங்க. நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா என்னுடைய சூழல் இப்படி ஆச்சுன்ற மாரி நெறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. ஒரு டிரான்சிட் கிடைக்க போகுது. ஃபாரின்ல இருந்தா இங்க வரப்போறீங்க. இங்க இருந்தா ஃபாரினுக்கு போறீங்க. நெறைய பேருடைய வாழ்வியல் மாற்றம் அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. 100 விழுக்காடு இடமாற்றம் உண்டு. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த விட்டு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவ பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகுது. இந்த இடமாற்றம் என்பது உங்களுடைய தகுதி மாற்றமா இருக்க போகுது. சும்மா சாதாரணமாலாம் இங்கிட்டு இருந்து அங்க போறதெல்லாம் இல்லங்க. கெத்தா போறீங்க இந்த தடவ. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பண ரீதியாக பயங்கரமா அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆன ஒரு ராசி என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 12ல மிதுன ராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு பண ரீதியா பயங்கர ஸ்ட்ரகிள். நான் யார நம்புறது தெரியல. பண்ணலாமா? வேணாமான்னு தெரியல. கையில காசு இருக்குமான்னு தெரியல. லோன் போடணுமா தெரியல. கனவு மட்டும் பெருசா இருக்கு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி, யாருக்குமே தெரியாம மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. நெறையா நான் எடுக்கும்போதே சொன்னேன். மதிநுட்பத்தால் அப்படி நெறைய வந்து மென்டலா ஸ்ட்ராங்காயி சில விஷயத்த முடிவு பண்ண போறீங்க. பணம் 2ஆம் இடத்துல போய் தனக்காரகன் அமர்தல். அதுவும் உச்சமாகி அமர்தல். வேற என்ன சாமி வேணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு? கேட்கறது, கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கறதுக்கான நேரம் இனிதே வந்துவிட்டது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நம்ம மனசு நல்லா இருக்கா? நம்ம செயல் நல்லா இருக்கா? கடவுள் நம்மளுக்கு குடுக்கறத யாராலயும் தடுக்க முடியாது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நான் குடுக்க ரெடி அப்படின்னு குரு ரெடியா இருக்காரு. வாங்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா போதும். அத விட்டுட்டு தேவையில்லாம நீங்களா போட்டு உங்கள குழப்பிக்காம இருக்கிறதே முதல் 5 மாதத்திற்கு மிகுந்த நன்மையை கொண்டு வந்து தரும். யாரையும் நம்பி சில விஷயத்த பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இந்த தடவ வார்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எல்லாரையும் எப்பயுமே வந்து மிதுனம் அப்டின்றது நீங்க தப்பா நெனச்சாலும் உங்களுடைய ரியாலிட்டி அது. உங்க பிரச்சனை இல்ல. அது புதனோட பிரச்சனை. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். யார் என்ன குடுத்தா எனக்கு என்ன கிடைக்குன்ற மாரியே கான்செப்ட்ல ஓடக்கூடிய தன்மையை ரீதி என்ன சொல்றது? மரபு ரீதியாவே கொண்டு வந்துரும். ஸோ அப்போ அ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். நான் இவ்ளோ பண்ணியிருக்கேன். உனக்கு எனக்கு எதுவுமே பண்ணல பாரேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவ்ளோ பண்ணேன். எதுவுமே பண்ணல பாரு. இவ்வளோலாம் போய் நம்பிட்டேன் பாரேன். இவங்களலாம் நம்பிட்டேன் பாரேன். இந்த மாரியான தேவையில்லாத ஒரு தாட் உள்ளுக்குள்ள வரும். அவங்க அப்படியே உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. உங்களுடைய அ உழைப்பு, உங்களுடைய செயல்பாடு இந்த வருடம் அடுத்தவர்களுக்கு தான் பயன்படக்கூடியதாக இருக்கே தவிர, நமக்கு அது கொஞ்சம் கம்மி தான். அதனால இந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க நான் இன்டைரக்ட்டா சொல்றேன்னா, நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுப்பீங்களா? சரியா? இந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ பயங்கரமான ஒரு ஏறுமுகம் தான் இருக்க போது. ஸோ எந்த விதத்திலயும் எந்த குறையும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே 1% கூட கிடையாது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தொண்டை பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆரம்பிக்கும்போது குரு வக்ரமா இருக்காரு. என்னதான் வந்து நான் அத ஜாதகரா தான் எடுப்பேன்றபோது, நான் எஸ்பெஷலி கொஞ்சம் சொல்ல வேண்டியது முதல் ஒரு 3 மாதங்கள். மார்ச் மாசம் வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ஜனவரியிலேயே ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் சளி தொந்தரவுகள் எட்டு பார்க்கலாம். கோல்டு, சளி, ஃபீவர் அடுத்தவங்களுக்கெல்லாம் நார்மலா பேராசிட்டமால முடிஞ்சா நம்மளுக்கு மட்டும் ஐவி போட வேண்டியிருக்கும். என்ன பயமுறுத்துறேன்லாம் சொல்லல. ரியாலிட்டி இதுதான். குரு வக்ரமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளே தேவையில்லாம தாட்ட வந்து கிரியேட் பண்ணிப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நல்லதுக்கு எவ்வளவோ பார்த்துட்டீங்க. இதெல்லாம் ஏமாத்திரம். வரக்கூடிய விஷயத்த அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. 2ஆம் இடத்துல வந்து தனக்காரகன் வந்து அமர்ந்திருக்கிறான். அதோட வேற 12ஆம் இருக்கும்போது சலிச்சுட்டீங்க. தலைக்கு மேல குரு இருக்கும்போது சமாளிச்சுட்டீங்க. 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? நம்புங்க. சூப்பரா இருக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு. நான் சொல்றேன் இந்த புத்தாண்டுல டாப் மோஸ்ட் நல்லா இருக்கக்கூடிய ராசியில மிதுன ராசியும் ஒண்ணு. ஸோ அதனால எத பத்தியும் கவலைப்படாம கெத்த காலர தூக்கிவிட்டு நடந்து போயிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காத்திருக்கிறது. படிக்கிற மிதுன ராசிக்கார குழந்தைங்க நெறையா வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெறைய ஒர்க் ஹார்ட் அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றம், இல்ல வேலையில் இடமாற்றம், இல்ல வேலை போயிட்டு புதுசா ஒரு வேலை கிடைக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்கள் நிகழலாம். வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றத பொறுத்து
உங்க ஜனனகால ஜாதக தசாபுதியை பொறுத்து வேலை மாற்றமா, வேலை நிறுத்தமான்றது அங்க இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்குற சனி தீர்மானம் செய்வார். ஆனா இயல்பாக வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் ஏதோ ஒரு செக் பாயிண்ட் இந்த தடவ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ கவனம், கவனம், கவனம். யார்ட்ட பேசுகிற வார்த்தையிலும் குடுக்கக்கூடிய அஷ்யூரன்ஸ்லயும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான முன்னேற்றம். தொழில் முன்னேற்றம், இட முன்னேற்றம், வேலை மாற்றம், புதுசா கிரியேட் பண்றது. அதுவும் மிதுன ராசிக்கார பெண்களுக்கு எஸ்பெஷலி வீட்ல உட்காந்துருக்கேன். 10வது தாங்க படிச்சிருக்கேன். 12வது தாங்க படிச்சிருக்கேன். நான் சும்மா வெட்டியா இருக்கேன்னு சொல்றவங்கலாம் இந்த தடவ அப்படியே ஆன்லைன்ல வர்த்தகம் பண்ணுவீங்க. காமர்ஸ் அதிகரிக்கும். அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும். வேற லெவல்ல உங்களுடைய இது பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்த போடுவீங்க. அது வேற லெவல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கான பெயரை வாங்கி கொடுக்கும். ஸோ அதனால தொழில் முனைவோர் ஆகறதுக்கான வாய்ப்பு ஒரு முதலாளி சீட்ல போய் உட்காந்தே திருவீங்க. மிதுன ராசிக்கார பெண்கள் எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்க போகுது. கவலையே பட வேணாம். கலக்கம்லாம் தீர்ந்து போச்சு. இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் நடக்கும். எப்ப புள்ள பெருசாகும், எப்ப வந்து இதாகும், எப்ப வேலைக்கு போகும், எப்ப நான் எனக்குன்னு ஒண்ண ப்ரூவ் பண்ணலாம் தவிச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் இருந்தாலும் சரி, 40 வயச தாண்டிச்சு நம்பலாம் யோசிக்காதீங்க. இனிமே தான் உங்களுக்கான எதிர்காலம் ஆரம்பிக்க போது. 40 வயது தாண்டிய மிதுன ராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த 2026வது வருடம். ஓகே. 60 வயதை தாண்டிய மிதுன ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரம்பிக்கும்போதே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்துல இத்தனை பிளான்ட் இருக்கிறது சரியா தவிர சரி. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தான் கொஞ்சம் கை ஓங்கி இருக்குன்றனால கொஞ்சம் நம்மளுடைய பேச்சு அங்கே கம்மியாகி அவர்களுடைய எதிராளியுடைய அமைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாமல் 50 வயசு 60 வயசு ஆனாலும் வீட்டில் சும்மா ஒரு சின்ன ஊழல் வந்துட்டு போகும். முதல் ஒரு 5, 6 மாதங்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் வராத கடன், வராத பென்ஷன், யாருக்கோ எப்பயோ குடுத்த பணம், இதுவரைக்கும் இழுத்துட்டு இருக்கிற பணம் எல்லாம் இந்த தடவ வந்து பணக்காரங்களா இருக்க போறீங்க மிதுன ராசிக்காரங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 60 தாண்டிய மிதுன ராசிக்காரங்கள் கொஞ்சம் கால் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மத்தவை எல்லாம் நடக்க போது. பல்லு, கால் இது 2 தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2026வது வருஷம் பார்த்துக் கொள்ள வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை நான் இந்த தடவ வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமரக்கூடிய ஆள் யாருன்னா, சாட்சாத் அம்பிகை தான். ஸோ தலையில் பிறை சூடிய அம்பிகை காமாட்சி அம்மன் வழிபாடு மிகுந்த ஏற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து தரும். அதை தாண்டியும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு உங்களுடைய மதிநுட்பத்தை அதிகரித்து மற்றவர்கள் முன்னால் உங்களுக்கான மேன்மையை பெற்றுத்தரும். ஸோ இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடும் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. ஓகே. என்ன கலர் இந்த தடவை நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிரீன் கலர் பயன்படுத்துங்க. அதிகமாக கிரீன் கலர் பயன்படுத்த இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது.